அடுத்த மாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு பொருளாக வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதில் முக்கியமாக ஒரு பொருள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான். எல்கேஜிலேருந்து +2 வரைக்குமே இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் நம்ம இன்றைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுக்கறது மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது எப்படி டிஃபன் பாக்ஸ் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விலை என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமாக நமக்கு இன்னொரு பொருள் தேவை. அது மிக்சி ஜாரு. மிக்சி ஜார் நமக்கு செப்பரேட்டாக நம்ம என்ன வாங்குறது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எப்படி கலெக்ஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் போட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்கேஜி யூகேஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் பசங்களை சேர்க்கறது மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதில் தான் நம்ம சேர்த்துருப்போம். அதனால் நம்ம தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி 2 பக்கமும் லாக் வச்சது மாதிரி உள்ள டிஃபன் பாக்ஸை வாங்கி கொடுங்க. அதுவும் அது உள்ள உங்களுக்கு ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் லாக் வச்சது மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது நல்ல டைட்டாக உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஓவல் டைப்பில் உள்ளதெல்லாம் உள்ள உங்களுக்கு ஒரு பிளேட்டும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக மேலே உங்களுக்கு தூக்குறது மாதிரி புடி மாதிரி இல்லாததெல்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுலேயே 3 அடுக்கு மாதிரி உள்ளது. நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான உள்ள டிஃபன் கேரியர்லாம் வசதியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், விலை உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. 206 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு மேலே உள்ள தூக்குறது மாதிரி உள்ள புடியும் சைடில் உள்ள லாக்கும் உங்களுக்கு டைட்டாக நல்ல ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி விலை உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ சைடில் 7x3 6x3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7x3ங்கிறது இப்போ 7 சென்டிமீட்டர் அகலத்தில் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் நம்ம பிள்ளைங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாகவும் இருக்கும். 6 உள்ளது கொஞ்சம் உங்களுக்கு அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், மேலே உள்ள தூக்குறது மாதிரி உள்ளது ஹேண்டிலு, அது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. சைடில் இருக்கிற லாக்கும் நல்ல உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது. இது பரவாயில்ல, உங்களுக்கு 4 அடுக்கு உள்ளது. இந்த டிஃபன் கேரியர்லாம் அப்போ உள்ள மாடலு. இந்த ஸ்பூன் மாதிரி உள்ளது, அதுலேயே டைட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஸ்பூன் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு குச்சியை வச்சுட்டு அதை வச்சு நம்ம கிளிப் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான உள்ள கேரியர்லாம் வந்திருக்குது. 2 அடுக்கு உள்ளதே 417 ரூபா போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப தரமாக இருக்கும், நல்லா உழைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளதெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், 2 பக்கமும் லாக் வச்சது மாதிரி உள்ளது. இதுலேயே விலைக்கு தகுந்தது மாதிரி வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இது ஒரு கட்டமாக ஸ்கொயர் டைப் உள்ளது. இதுவும் உங்களுக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் நல்ல அழுத்தமாக வெயிட்டாக இருக்குது. இது ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்குது. இது உள்ள உங்களுக்கு ஒரு பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு 296 ரூபா. இதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி உள்ளது நம்ம பசங்களுக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். 260 ரூபா. இதுவும் உள்ள ஒரு பிளேட்டு கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. இப்போ இதை பாருங்கள், இது என்ன மாடல்னு சொல்ல தெரியல. இது JBL கம்பெனியோடது. டபுள் சீட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது துரு பிடிக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி ஓரம் பக்கத்தில் உங்களுக்கு வெடிப்பும் விடாது. ஓரம் நமக்கு நல்லா உங்களுக்கு ஒரு வளைஞ்சது மாதிரி உங்களுக்கு மடக்கி விட்டது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த டிஃபன் கேரியலையோ டிஃபன் பாக்ஸையோ பசங்களுக்கோ நம்மளுக்கோ தாராளமாக இந்த மாதிரி உள்ளதை நம்ம வாங்கலாம். இதோட விலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இதோட விலை 587 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஒரு தடவை நம்ம வாங்கினாலும் வருஷம் ஃபுல்லாக நம்ம பசங்களுக்கு அப்படியே இருக்குன்னு சீக்கிரம் உடச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் வச்சு கொடுக்கறதா இருந்தாலும் அதையும் நம்ம கொடுக்கலாம். அதையும் நம்ம நல்ல வெயிட்டாக உள்ளதா பார்த்து வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு விலை உங்களுக்கு 100 ரூபாக்குள்ள தான் போட்டிருக்குது. இதோட விலைலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா விலை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வருது. இது உங்களுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதோட விலை 135 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தரமாக உள்ள பாக்ஸை வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லாம் தொட்டுக்க வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, குட்டியாக க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட விலை 75 ரூபா தான் போட்டிருக்கிறாங்க. இதுலையே நம்ம ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் வாங்கி தனித்தனியாகவும் வாங்கி வச்சுக்கலாம். இதோட விலைலாம் உங்களுக்கு 100 ரூபாக்குள்ளே தான் இந்த பாக்ஸோட விலைலாம். ஒரு பாக்ஸும் 90 ரூபா 80 ரூபா 85 ரூபா இந்த விலையில தான் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸை நம்ம கிச்சனுக்கும் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக உள்ள டப்பாவில் தான் நான் கருவேப்பிலை, மல்லி, புதினா இதெல்லாம் வச்சுருப்பேன். கீரையும் இதில் வைக்கும்போது நமக்கு 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு மூடியில் ஓரம் பக்கம் உங்களுக்கு வளைவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மூடியில் கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி இருக்கும். இதோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை விட 159 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது பாருங்கள், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. நான்
சொன்னது மாதிரி எப்போ பாக்ஸ் வாங்கினாலும் இந்த ஓரம் பக்கம் நமக்கு மடக்கி இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி கம்பெனி ஐட்டம் வாங்கினாக்கா அது நமக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஓரம் பக்கம் வெடிப்பு விடாது. கம்பெனி இல்லாத பாக்ஸ்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு 3 மாதம் 6 மாதம் கூட தாங்காது. அதனால் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி டப்பாவெல்லாம் பார்த்து வாங்குவோம். இந்த டப்பாலாம் ரொம்ப தரமாக வெயிட்டாகவே இருக்குது. இது அதுக்கு முன்னாடி உள்ளது மாதிரி திருகு மூடி உள்ளது மாதிரி உள்ளது. ஆனால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ அடுத்ததாக வாங்க செப்பரேட்டாக கிடைக்கிற மிக்சி ஜார்லாம் பார்ப்போம். மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமாக உங்களுக்கு பெரிய ஜார்லேருந்து சின்னதாக குட்டியாக உள்ள ஜார் வரைக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம வாங்கிக்கலாம். எத்தனை மிக்சி ஜார் இருந்தாலும் குட்டி ஜாரு நமக்கு பத்தவே பத்தாது. அந்த குட்டி மிக்சி ஜாரில் தான் நம்ம எல்லாமே நம்ம அரைக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த குட்டி மிக்சி ஜார்லாம் பாருங்கள், இந்த மாதிரி 4 பல்லு உள்ளது மாதிரி வாங்கினோம்னாக்கா நம்ம மிக்சிக்கு நம்ம கரெக்டாக நமக்கு சூட் ஆகும். 6 பல்லு உள்ள மிக்சி மாதிரி நம்ம வாங்கி இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டி தான் நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த குட்டி மிக்சி ஜாரை பார்த்தீங்கன்னாக்கா பேனசோனிக் மிக்சி ஜார் மாதிரியே அச்சு அசல் அப்படியே இருக்கு. உங்களுக்கு 380 ரூபா இதோட விலை. உங்களுக்கு இந்த குட்டி மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா கைப்பிடி உள்ளது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதுவே கைப்பிடி இல்லாததாக இருந்துச்சுனாக்கா அந்த மிக்சி ஜாருக்கும் இந்த மிக்சி ஜாருக்கும் ஒரு 100 ரூபா வரைக்குமே நமக்கு விலை கம்மியாகவே இருக்குது. இந்த மாதிரி மேலே மூடி மாதிரி போடுறது, அதாவது மூடியே உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி உள்ளது, விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இந்த மாதிரி மேலே கிளாஸ் மாதிரி உள்ளது நமக்கு உள்ள பொருளை அரைக்கும் போது நமக்கு வெளியே தெரிகிறது மாதிரி உள்ளது, அதுவுமே நமக்கு விலை கம்மியாக தான் இருக்குது. இந்த மிக்சி ஜாரெல்லாம் பார்க்கும் போது தான் தெரியுது மிக்சி ஜாரில் எத்தனை வெரைட்டியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம வாங்குற மிக்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜார் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நான் இடையில ஒரு மிக்சி ஜார் எனக்கு சின்ன ஜார் தேவைப்பட்டுச்சுட்டு நான் கம்பெனி ஜார் வாங்கியிருந்தேன். அதோட விலை உங்களுக்கு 800 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. இங்கே அதே ஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கே நம்ம தாராளமாக வாங்கிடலாம். இப்போ ஃபுல்லாகவே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது. இதோட விலை 512 ரூபா போட்டிருக்கிறாங்க. இது பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, மிடில் உள்ளது தான் இந்த மிக்சி ஜார். இதோட விலை 512 ரூபா. பரவாயில்ல, நமக்கு இந்த விலைக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒரு 2 வாங்கி வச்சிட்டாலும் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சின்ன மிக்சி ஜார் தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். சின்னது ஒன்று இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நமக்குமே ரொம்ப நல்லது. கைப்பிடி உள்ளதாக பார்த்து வாங்கிக்குவோம். இதுலேயே ரொம்ப பெரிய மிக்சி ஜாரும் வச்சிருக்கிறாங்க. அதுவுமே நமக்கு அடிக்கடி பெரிய மிக்சி ஜார் நமக்கு தேவைப்படாது. ஆப்பமாவு அரைக்கிறது மாதிரி இருந்தால் தான் அது தேவைப்படும். பெரிய மிக்சி ஜார் நமக்கு சீக்கிரமாக வீணாகவும் போவாது. இப்போ இந்த மாதிரி ஜூஸ் போடுறது மாதிரி உள்ளது, பிளாஸ்டிக்கில் உள்ளது மாதிரி உள்ளது, இதுவுமே நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான உள்ள நம்ம அரைக்கிற பொருள் வெளியில தெரிகிறது மாதிரி உள்ள மிக்சி ஜார் வாங்கிட்டோம்னாக்கா நம்ம குக்கிங் சேனல் வச்சு நடத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஜூஸ் போடுறதுக்கோ வேற எதுக்கோ இதையே அப்படியே ஃபுல்லாக காட்டி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த ஜார்லேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இதுலேயும் ஜார் இருக்குது. இதோட விலை உங்களுக்கு 837 ரூபா போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்த்த எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா?